அம்புலிமாமா ராமாயணம் 16ஆம் பகுதி. பரதன் ராமனின் ஆணைப்படி எழுந்து நீரை தூய்மையாக தொட்டு ராமனை தொட்டு அனைவரிடமும் இவ்விதமாகச் சொன்னான். நீங்கள் அனைவரும் கேளுங்கள். நான் என் தந்தையிடம் ராஜ்யம் வேண்டவில்லை, என் தாயிடமும் வேண்டவில்லை. ராமன் காட்டிற்குச் செல்லுவது எனக்கு சம்மதமில்லை. ராமனுக்கு பதிலாக நான் 14 ஆண்டுகள் வனவாசம் செய்கிறேன். எனக்கு பதிலாக ராமனை ராஜ்யம் செய்யச் சொல்லுங்கள். அப்படியானால் தந்தையின் ஆணையை நிறைவேற்றியதாக ஆகும். இந்த வார்த்தைகளை கேட்ட ராமன் அதிர்ச்சியடைந்து, இவ்வாறு ராஜ்யத்தையும் வனவாசத்தையும் பரிமாறிக்கொள்வது தந்தையின் வாக்கை சார்ந்து நடப்பது எப்படி ஆகும்? நான் வனவாசம் செய்வதை நிறுத்தி ராஜ்யம் ஆள்வதை விட கடுமையான தவறு வேறு இருக்காது. இந்த 14 ஆண்டுகள் முடிந்ததும் நானும் பரதனும் சேர்ந்து ராஜ்யத்தை ஆள்வோம் என்றான். சுற்றிலும் கூடியவர்கள் ராமனின் வார்த்தைகளிலும் பரதனின் வார்த்தைகளிலும் மகிழ்ந்தனர். அவர்கள் பரதனிடம், குழந்தையே, ராமன் சொல்வது போல செய். அவன் தந்தையின் ஆணையை தீர்க்கட்டும் என்றார்கள். ராமன் மகிழ்ந்தான். ஆனால் பரதனின் உள்ளத்தில் ஒரு கல்லே விழுந்தது. இறுதியில் அவன் ராமனிடம் பாதுகைகளை தருமாறு கேட்டான். ராமன் அந்த பாதுகைகளை தன் கால்களில் அணிந்து பரதனுக்கு கொடுத்தான். பரதன் ராமனிடம், நீ இல்லையெனில் உன் பாதுகைகளே உலகை காக்கும். நான் முனிவேஷம் பூண்டு பழங்களையும் கிழங்குகளையும் உண்டு ராஜ்யபாரத்தை இந்த பாதுகைகளிடம் ஒப்படைத்து ஊருக்கு வெளியே இருந்து நீ திரும்ப வரும் நாளுக்காக காத்திருப்பேன். 14 ஆண்டுகள் கடந்த மறுநாள் நீ வரவில்லை என்றால் நான் அக்னிப்பிரவேசம் செய்வேன் என்றான். ராமன் இதற்கு சம்மதம் என்று கூறி பரதனை தழுவி, உன் தாயை காப்பாற்று. அவள் மேல் கோபம் கொண்டால் என் மேலும் சீதையின் மேலும் கூட கோபம் கொண்டது போல் ஆகும், இது சத்தியம். இப்போது போய் வா என்று சொல்லிக்கொண்டே கண்ணீர் சிந்தினான். பரதன் பொன் அலங்காரங்கள் கொண்ட ராமபாதுகைகளை பூஜித்து ராமனை பிரதர்சனம் செய்தான். பின்னர் ராமன் தன் 3 தாய்களையும் மற்றவர்களையும் வழியனுப்பி பர்ணசாலைக்கு திரும்பி வந்தான். பரதன் ராமனின் பாதுகைகளை தலையில் வைத்துக்கொண்டு சத்ருக்னனுடன் ரதத்தில் ஏறினான். வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி முதலியோர் முன்னே சென்றார்கள். பரதன் குடும்பத்துடன் திரும்பும் பயணத்தில் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்தான். அவரிடம் நடந்த அனைத்தையும் கூறி அவரிடம் விடை பெற்றான். சிருங்கிபேரபுரம் வழியாக பயணம் செய்து இறுதியில் அயோத்தியை அடைந்தான். அயோத்தியின் வீதிகளூடாக ரதத்தில் வந்து கொண்டிருந்தபோது அவனுக்கு நகரம் உயிரற்றதாக தோன்றியது. அவன் சத்ருக்னனிடம், அயோத்தியின் கலை எல்லாம் ராமனோடே போய்விட்டது என்றான். பரதன் தன் 3 தாய்களையும் அயோத்திக்கு கொண்டு வந்து வசிஷ்டர் முதலியவர்களிடம், ராமன் இல்லாத அயோத்தியில் நான் இருக்க முடியாது. நந்தி கிராமத்துக்குச் சென்று அங்கிருந்தே ராஜ்யத்தை பார்த்து கொண்டு ராமன் திரும்ப வரும் நாளுக்காக காத்திருப்பேன் என்றான். இந்த ஏற்பாட்டுக்கு அமைச்சர்களும் சம்மதித்தார்கள். பரதன் தாய்களிடம் விடை பெற்று சத்ருக்னனுடன் ரதத்தில் ஏறி அமைச்சர்களையும் வசிஷ்டரையும் உடன் அழைத்துக் கொண்டு நந்தி கிராமத்துக்கு புறப்பட்டான். தன் பின்னால் வருமாறு அவன் ஆணையிடவில்லை என்றாலும் சேனையும் அவனை தொடர்ந்து நந்தி கிராமத்துக்கு புறப்பட்டது. நந்தி கிராமத்தில் பாதுகைகளுக்கு வெள்ளை சத்திரமும் மற்ற ராஜமரியாதைகளும் நடைபெற வேண்டும் என்று பரதன் ஆணையிட்டான். தன் தாயினால் தனக்கு ஏற்பட்ட அபகீர்த்தியை நீக்குவதற்காக மகாத்மாவான பரதன் ஜடைகளை தாங்கி நார்பட்டங்களை அணிந்து முனிவேஷம் பூண்டு நந்தி கிராமத்திலிருந்து கோசல தேசத்தை ஆட்சி செய்தான். ராஜதந்திரம் சார்ந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த பாதுகைகளிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். சாமந்தர்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை பாதுகைகளுக்கு நைவேத்தியமாக வைத்தான். ராமனுக்கு செய்ய வேண்டிய பட்டாபிஷேகம் இவ்விதமாக ராமபாதுகைகளுக்கே நடைபெற்றது. பரதன் சென்ற பிறகு ராமன் சில காலம் அந்த பர்ணசாலையிலேயே இருந்தான். கிரமமாக அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அந்த பகுதியில் உள்ள ஆசிரமங்களைச் சேர்ந்த முனிவர்கள் ராமனை சுட்டிக்காட்டி ஏதோ கிசுகிசுத்துக் கொண்டிருந்தார்கள். இதனுடன் சேர்த்து அவர்கள் தங்கள் ஆசிரமங்களை விட்டுச் செல்லப் போகிறார்கள் என்பதும் தெரிய வந்தது. இதெல்லாம் என்னவென்று தீர்மானிக்க எண்ணி ராமன் முனிவர்களின் குலபதியாகிய முதிய முனிவரிடம் சென்று, நீங்கள் அனைவரும் ஆசிரமங்களை விட்டுச் செல்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். நானோ என் தம்பியோ என் மனைவியோ அறியாமல் செய்யக்கூடாத எந்த செயலும் செய்யவில்லையே என்று கேட்டான். அதற்கு குலபதி, நீங்கள் எதையும் செய்யவில்லை. ஆனால் உன் காரணமாக ராட்சசர்கள் முனிவர்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறார்கள். ராவணனின் தம்பியான கரன் என்பவன் ஜனஸ்தானத்தில் வந்து சேர்ந்தான். அங்குள்ள முனிவர்களை விரட்டியடித்தான். எப்போதோ எங்களையும் துன்பம் சூழும். ஆகையால் இந்த பகுதியை விட்டுச் செல்ல நினைக்கிறோம். நீ ஒரு வீரன், அதிலும் மனைவியுடன் இருப்பவன், உனக்கே இந்த இடத்தை விட்டுச் செல்லுவதே நல்லது என்றான். பின்னர் அங்குள்ள முனிவர்கள் மிகவும் தூரத்தில் இருக்கும் இன்னொரு ஆசிரமத்துக்குச் சென்று விட்டார்கள். ராமன் மட்டும் சில காலம் அங்கேயே இருந்து தானும் அந்த பகுதியை விட்டுச் செல்லுவது நல்லது என்று தீர்மானித்தான். அந்த தீர்மானப்படி அவன் சீதையுடனும் லக்ஷ்மணனுடனும் புறப்பட்டு அத்ரி மகாமுனியின் ஆசிரமத்துக்கு சென்றான். அவர் அவர்களை தன் பிள்ளைகள் போல அன்புடன் வரவேற்று தானே நேரில் அவர்களுக்கு அதிதி சத்காரங்களை செய்தார்.
பின்னர் அத்ரி மகாமுனி உலக புகழ்பெற்ற தன் மனைவி அனசூயையை அழைத்து அவளை அவர்களுக்கு அறிமுகம் செய்தார். அனசூயை அப்போது மிகவும் வயோதிகை. அவளின் கூந்தல் முழுவதும் வெண்மையாகிப் போயிருந்தது. அவளின் அவயவங்கள் தளர்ந்து போயிருந்தன. ஆனால் அவளின் தபசக்தி ஒப்பற்றது. அத்ரி மகாமுனி ராமனிடம், ஒரு சமயம் மழை இல்லாமல் 10 ஆண்டுகள் பஞ்சம் வந்தபோது இவள் தன் தபசக்தியால் கங்கையை பாயச் செய்து முனிவர்களுக்கு பழங்களும் கிழங்குகளும் உற்பத்தியாகும்படி செய்தாள். மற்றொரு சந்தர்ப்பத்தில் 10 இரவுகள் ஒரு இரவாக தோன்றுமாறு செய்தாள். சீதையை இவளுக்கு வணங்கச் சொல்லு என்றார். ராமன் சீதையிடம், இந்த மகாத்மாவின் வார்த்தைகளை நீ கேட்டாயே. அனசூயாதேவிக்கு வணங்கு, அதனால் உனக்கு நன்மை உண்டாகும் என்றான். சீதா அனசூயையிடம் தன் பெயரைச் சொல்லி வணங்கி அவளின் நலனை விசாரித்தாள். அனசூயை சீதையை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து, தாயே, நீ உறவினர்களையும் செல்வத்தையும் அகங்காரத்தையும் அனைத்தையும் விட்டுவிட்டு கணவனை தொடர்ந்து பத்தினி தர்மமாக காடுகளுக்கு வந்தாயே, உன் பாக்கியமே பாக்கியம். அம்மா, நான் மிகுந்த சிந்தனை செய்து பார்த்தேன். பெண்ணை எல்லா காலங்களிலும் கணவன் போல காப்பாற்றுபவர் வேறு யாரும் இல்லை. நீயும் இப்படியே கணவனை தொடர்ந்து இருந்து பத்தினி தர்மத்தை நிறைவேற்று என்று சொன்னாள். சீதா மிகுந்த பணிவுடன், என் கணவன் குணவான், கருணைமிகு உள்ளம் கொண்டவன், தர்மாத்மா, என்மேல் அசையாத அன்பு கொண்டவன், எனக்கு தாய் போன்றவன், தந்தை போன்றவன், மனம்கவரும் ரூபமுடையவன். அப்படிப்பட்ட கணவனைச் சேவிப்பதில் என்ன? நான் சிறு வயதிலிருந்தே பத்தினி தர்மங்களை அறிந்தவள். காட்டுக்கு வரும்போது என் மாமியார் கௌசல்யாவும் எனக்கு அந்த தர்மத்தை போதித்தாள். இப்போது உங்கள் வாயிலிருந்தும் அதையே கேட்கிறேன் என்றாள். சீதா இனிமையாக பேசிக் கொண்டிருந்தபோது அனசூயைக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவள் சீதையிடம், அம்மா, உனக்கு ஏதேனும் ஆசை இருந்தால் சொல், நான் அதை நிறைவேற்றுவேன் என்றாள். சீதா இந்த வார்த்தைகளைக் கேட்டு ஆச்சரியப்பட்டு, நீங்கள் அப்படிச் சொல்வதே எனக்கு போதும் என்று பதிலளித்தாள். அப்படியிருந்தாலும் என் மகிழ்ச்சிக்காக நான் தருவதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனசூயை சீதைக்கு ஒரு தெய்வீகமான புஷ்பமாலை, ஒரு சேலை, சில ஆபரணங்கள், உடலுக்கு பூசும் பசை, நல்ல பரிமள கந்தம் ஆகியவற்றை தந்தாள். பின்னர் அனசூயை சீதையிடம், உன் கணவன் உன்னை சுயம்பரத்தில் மணந்தான் என்று நான் கேட்டேன். அந்த கதையெல்லாம் சொல்வாயா அம்மா என்று கேட்டாள். சீதா தன் வரலாறை முழுவதும் அனசூயைக்குச் சொன்னாள். எங்கள் தந்தை ஜனக மகாராஜா மிதிலையின் அரசன். அவர் யாகத்திற்காக நாகத்தால் நிலத்தை உழுது கொண்டிருந்தபோது மண்ணிலிருந்து நான் அவருக்கு கிடைத்தேன். அவருக்கு அப்போது சந்ததி இல்லாததால் என்னை தன் மகளாக கருதி வளர்க்குமாறு தன் முதன்மை மனைவியிடம் ஒப்படைத்தார். எனக்கு திருமண வயது வந்தபோது அவருக்கு பெரிய கவலை ஏற்பட்டது. எவ்வளவு சிந்தித்தாலும் எனக்கு தகுந்த கணவன் அவருக்கு கிடைக்கவில்லை. அப்போது அவர் எனக்காக ஸ்வயம்வரம் நடத்த முடிவு செய்து தன் வீட்டிலிருந்த பெரிய வில்லை ஏந்தி வளைத்தவனுக்கே என்னை தந்து திருமணம் செய்ய முடிவு செய்தார். ஏனெனில் தெய்வ அம்சம் உள்ளவர்களைத் தவிர சாதாரண மனிதர்கள் அதை எடுக்கவே சக்தியற்றவர்களாக இருப்பார்கள். பல அரசர்கள் சுயம்வரத்திற்கு வந்து அந்த வில்லை எடுக்க முடியாமல் வணங்கிவிட்டு சென்றார்கள். அந்த வேளையில் விஸ்வாமித்ர மகாமுனி ராம லக்ஷ்மணர்களுடன் யாகத்தை பார்க்க வந்தார். விஸ்வாமித்ரர் கேட்டபோது எங்கள் தந்தை அந்த வில்லை வரவழைத்து அவர்களுக்கு காட்டினார். ராமன் அந்த வில்லை எளிதாக எடுத்து தூக்கி நானே பொருத்தி இழுத்தான். உடனே அந்த வில் இடி முழக்கம் செய்து நடுவே முறிந்து போயிற்று. அப்போது என் தந்தை கன்யாதானம் செய்ய நீர்க்கலசத்தை வரவழைத்தார். ஆனால் ராமன் தன் தந்தையின் அனுமதி இல்லாமல் என்னை மணமாட்டேன் என்று சொன்னான். பின்னர் எங்கள் தந்தை அயோத்திக்கு செய்தி அனுப்பி தசரத மகாராஜாவை வரவழைத்த பிறகு எங்களிருவருக்கும் திருமணம் நடந்தது. இந்த கதையை கேட்ட அனசூயை மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். அவள் சீதையை தன் முன்னிலையிலேயே அலங்கரித்துக் கொள்ளச் சொல்லி பின்னர் அவளை ராமனிடம் அனுப்பினாள். ராமன் அவள் அணிந்த அலங்காரங்களை எல்லாம் பார்த்து, இவை எல்லாம் எங்கிருந்து வந்தவை என்று கேட்டான். அனசூயை தந்த பரிசுகளே என்று சீதா சொன்னாள். ராமனும் லக்ஷ்மணனும் பேரானந்தம் அடைந்தார்கள். சீதா, ராமன், லக்ஷ்மணன் அந்த இரவை அத்ரி மகாமுனியின் ஆசிரமத்தில் கழித்து மறுநாள் சூரியோதயம் நேரத்தில் அத்ரி மகாமுனியிடம் விடை பெற்றார்கள். அத்ரி கூறினார், குழந்தைகளே, இந்த காட்டில் மனிதரை தின்னும் ராட்சசர்களும் இருக்கிறார்கள். முனிவர்கள் பழங்களுக்காக காட்டிற்குச் சென்று வரும்போது வரும் பாதையை நான் காட்டுகிறேன். அந்த வழியிலேயே செல்லுங்கள். அவர் காட்டிய பாதையில் புறப்பட்டு சீதா, ராமன், லக்ஷ்மணன் பயங்கரமான தண்டகாரண்யத்தில் நுழைந்தார்கள். அயோத்தியா காண்டம் முடிந்தது. அம்புலிமாமா ராமாயணம் 16ஆம் பகுதி நிறைவு. இப்போதைக்கு ஸ்வஸ்தி.